என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல. நீங்க விஜய் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு முன்னாடியே நானும் விஜய சட்டப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏன் பொண்டாட்டி தாங்க நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. சட்டப்படி பார்த்தா கூட உங்க கல்யாணம் தான் செல்லாது. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்ற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கூட நீங்க வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளவு எதுக்கு சார்? உங்களுக்கு கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சு இல்ல? இது வரைக்கும் விஜய் உங்களை தொட விட்டுருக்கலா? இல்ல இல்ல, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மட்டும் தெரிய வேண்டிய விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? என் விஜய் தான் சார் சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? இளங்கோ, இது நீங்க தொட்ட உடம்பு. நான் உங்க மனைவி. உங்களை தவிர வேற யாராலையும் இந்த உடம்ப தொட முடியாதுன்னு சொன்னா சார். சொல்லிட்டு ஓன்னு ஆரம்பிச்சிட்டா சார். விஜய் எப்படி அழ வந்தா உங்களுக்கு தெரியுமே. பாவம் சார் விஜய். அவளுக்கு என் கூட வாழணும் தான் ரொம்ப ஆசை. ஆனா எங்க உங்க வீட்டை விட்டு என் கூட வந்துட்டா ஊர்ல எல்லாம் அசிங்கமா பேசுவாங்களோ. அது மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலி அவ ஃபேமிலிக்கெல்லாம் அது ரொம்ப கேவலமாயிடுவோன்னு நினைச்சிட்டு இருக்கா சார். இப்ப கூட பாத்தீங்களா சார், என் விஜய் அவ சுயநலத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. எல்லா கவலையும் அவக்குள்ளே வச்சு புழுகிட்டு இருக்கா சார். சார் சார் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இதுக்கு நீங்க தான் சார் ஒரு முடிவு சொல்லணும் சார். தயவு செய்து எங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கோங்க சார். அநியாயமா எங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் செத்தாலும் நாங்க ரெண்டு பேரும் புருஷ போட்டாடே தான் சார் சாவணும். இது கூட நான் சொல்ல சார். விஜய் தான் சார் சொன்னா. விஜய் தான் சொன்னா. விஜயோட வரேன். பாவி யோபா, டேய் என்னடா இது? இந்த நடிப்பு நடிக்கிற? டேய், புருஷனே போய் பொண்டாட்டி கூட்டு வர போறானா? அதாவது புருஷனே பொண்டாட்டிக்கு வேலை பார்க்க போறா. நீ நடிச்ச நடிப்புக்கு அவ புருஷன் இல்ல, அவளை பெத்த அப்பனே கூட்டு வந்துருவான். என்னடா இவன் இவ்வளவு பெரிய தத்தியா இருக்கிறான்? விஜய்க்கு வந்து வாச்சிருக்கான் பாரு. அவளே ஒரு தத்தி, அவ உனக்கு மாட்டினா அவளுக்கு வாட்சம் எப்படி இருப்பான்? இல்ல என்ன பெரிய கொடுமைன்னா, இவனுக்காக எல்லாம் பயந்து உன்னை இவங்களெல்லாம் கூட்டிட்டு வர சொன்ன பார். காமெடியே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க இருக்கிற பியர்லாம் எனக்கு வேணும். வச்சு இருடா, நீ என்ன பண்ற, இவங்களெல்லாம் ஏதாச்சும் ஒரு நல்ல பாரு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சரக்கு வாங்கி தரேன். ஏன்னா விஜய் வரதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற பியர்லாம் குடிச்சு நான் வார்ம் அப் பண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்க போறேன். சைடிஸ் யார் கொடுப்பான்? வாங்கடா. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே 2 ஸ்கூல்ல பெரிய ஆர்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் பாக்குறேன்.
கோபி சூப்பர் ஸ்கூல் வந்து பார்க்குறேன்னு. கோபி என்னடா அது? நீ தான் அவங்கள ஆர்டர் எடுத்துட்டு சொல்லி வெளியே அனுப்புன. அவங்கள ஆர்வமா போய் ஸ்கூல்ல ஆர்டர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படி ஆர்வமா சொல்லும் போது என்ன ஏதுன்னு பார்க்காம நீ பாட்டு போனா என்னடா அர்த்தம்? அலட்சியப்படுத்துறிய? இதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லைன்னு அர்த்தம். டேய், முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது என்னடா? தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் தனியா விடுங்க. என்னங்க? என்னங்க, என்னாச்சு? அந்த ராஸ்கல் ஏதோ பிரச்சனை பண்ணானா? ஏன் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கும்னு எதிர்பார்த்தியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. கார்மெண்ட்ஸ்ல என்னை பத்தி எவனோ தப்பா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை அடிச்சு போட்டுட்டு வேலையை விட்டே வந்துட்டீங்க. என் மேல இவ்ளோ பிரியமா இருக்கிற நீங்க அவனை பார்க்க போறேன்னு சொன்ன உடனே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆனா அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்தாச்சு. என்னங்க? இந்த பிரச்சனையோட முடிவு இனி உன் கையில தான் இருக்கு விஜி. என்ன நடந்தது சொல்லுங்க. இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் கையிலையா? நீ என்ன பத்தியோ என் எதிர்காலத்தை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இனிமே அதுக்கு மதிப்பு இருக்கதா எனக்கு தெரியல. நான் என்னைய பத்தி மட்டும் சொல்லல. உன் அப்பா, உன் கூட பிறந்தவங்க, ஏன் என்னோட ஃபேமிலி, இவங்க யாரையுமே நீ கேர் பண்ண வேண்டியதில்லை. இது உன்னோட வாழ்க்கை. இத கடைசி வரைக்கும் வாழ போறது நீ மட்டும்தான். இதுல உன்னோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் விஜி. என்னங்க? என்ன சொல்றீங்க? நான் தான் இத்தனை நாளா அந்த சனியம் பிடிச்சவனால உங்களோட சரியா கூட பேச முடியாம மனசுக்குள்ளேயே நொந்து ஒழுங்கி எதுவுமே பேச முடியாம உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனா நீங்க இப்ப என்ன பேச வரீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலங்க. நானும் உங்ககிட்ட தெளிவா தான் பேச நினைக்கிறேன் விஜி. ஆனா முடியல. ஓகே, இனிமேல் தாங்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பிராக்டிக்கலா நல்லா தெளிவா யோசிச்சுதான் உங்ககிட்ட பேசுறங்கிற முடிவோட வந்திருக்கேன். போதும் விஜி, போதும். நீ இத்தனை நாளா மனசு முழுக்க தடுமாற்றத்தோட போலியா வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையெல்லாம் போதும். நீ
உன் விருப்பப்படியே அந்த இளங்கோ கூட சேர்ந்து வாழ போயிடு. என்னங்க நீங்களே அப்படி சொல்றீங்க? வேற வழி இல்லையே விஜி. இதுதான் உனக்கு சந்தோஷம்னா அதுக்கு நான் தடையா இருந்து அதனால நம்ம 2 பேரும் சந்தோஷத்தை இழக்கிறத விட எனக்கு இதுதான் பெட்டரா தோணுது. சொல்லாதீங்க. உங்க வாயால மறுபடியும் அப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா செத்து போயிடுறேன். அதை விட்டுட்டு அந்த பொறுக்கியோட சேர்ந்து வாழ சொல்லாதீங்க. எத்தனை நாளா என் எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டேன். நீங்க இந்த வார்த்தைய சொன்னதும் 10 பேருக்கு முன்னாடி நடு ரோட்ல என்ன நிக்க வச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குங்க. நான் தான் தெளிவா யோசிச்சு பிராக்டிகலா பேசுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் பண்ண தப்ப யோசிச்சு வீம்பா பேசிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணும். அதுக்காக இப்படி இல்லாம சொல்லுவீங்க? வேற எப்படி வச்சு பேசுறது? வேற எப்படி பேசுறது? அந்த இளங்கோ தானே உன் ஹஸ்பண்ட். நான் அப்புறம் வந்து சொந்தம் தானே. தெரியும் விஜி, எனக்கு எல்லாமே தெரியும். நீயும் அவனும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற நாடகத்தனமான வாழ்க்கை, இது எல்லாமே நான் அவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி விஜய், நீ ஏதோ மாட்டிக்கிட்ட. உன்னை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை சித்திரவதை பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. ஏன்னா நான் அப்படி செய்யணும்னா ஒண்ணு நீ எனக்கு உறவா இருக்கணும், இல்ல எனக்கு எதிரியாவது இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு எதுவாகவும் இல்லை. அதனாலதான் விஜய் சொல்றேன், உனக்கு பிடிக்காத வாழ்க்கைய ஊருக்காகவும் உறவுக்காகவும் சகிச்சுக்க வேணாம். மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரி பேசாதீங்க. மனசு உடம்பு கூசி போகுது. அந்த நாய் அவனுக்கு சாதகமா தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கா. இல்ல விஜய், நீ மறுபடியும் மறுபடியும் உன்னை நீயே குழப்பிக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ எப்ப அவங்கிட்ட இது நீங்க தொட்ட உடம்பு, உங்களை தவிர நான் வேற யாரையும் தொட விட மாட்டேன்னு சொன்னதா கேட்டனோ அப்பவே நான் ஒரு குழந்தை போயிட்டேன். ஐயோ ஐயோ, என்னங்க நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு தெரியலங்க. நான் அந்த மாதிரியே சொல்லலங்க, சொல்லல. அப்புறம் எப்படி வச்சு நம்மளோட விஷயம் எல்லாம் உனக்கு தெரியும்?
சொன்னீங்க, நான் தான் சொன்னேன். எந்த மாதிரி சூழ்நிலையில தெரியுமா? நீ பண்ண அநியாயத்துக்கும் அட்டொழித்துக்கும் தாண்டா நான் இன்னும் என் புருஷனை தொட கூட விடலன்னு சொன்னேன். அதுவும் அவனோட தொல்லை தாங்க முடியாம உளறி கொட்டிட்டேங்க. அத அந்த பொறிக்கு அவனுக்கு சாதகமாக்கிக்கிட்டு உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கா. எனக்கு முன்னாடியே நீ அவனை கல்யாணம் பண்ணிருக்க. அதனாலதான் அவன் விஜய் ஏன் பொண்டாட்டின்னு என்கிட்டயே சொல்றான். இது உண்மைதானே? என் பொண்டாட்டியை டிஸ்டர்ப் பண்ணாடான்னு நான் அவன்கிட்ட கேட்க போனேன். நீ கட்டிருக்கிற ஏன் பொண்டாட்டியடா, அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு, இன்னும் என்னோட நினைப்போட தாண்டா அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னு உன்னை கட்டின புருஷன்னா என்கிட்டே வந்து சொல்றான். என்ன பதில் சொல்லுங்க விஜய்?